அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு 13/4/2024 கும்பராசிக்கு தனது நட்பு கிரகமான செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவால் திடீர் குபேர யோகம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம 13/4/2024 பிறகு தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவினால் நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க இயலாது. அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த சஞ்சார நிலையின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கும்பராசிக்கு வாக்கு, தனம், குடும்பம் ஆகியவற்றிற்கு அதிபத்தியம் கொண்டவர் குரு பகவான். அவர் ராசிக்கு திருத்திய ஸ்தானமாகிய மேஷத்திற்கு மாறியிருப்பது நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு நிலை இல்லைங்க. குடும்ப பொறுப்புகள் காரணமாக அதிக அலைச்சல்கள், கடின உழைப்பு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. இது மட்டும் இல்லாம உடலில் அசதியும் சோர்வும் உண்டாகுங்க. மேலும் ஜென்ம ராசியில் தனது ஆட்சி வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அடிக்கடி ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடுங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் கவலை அளிக்குங்க. திருமணமான முயற்சிகளில் தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. களத்திர பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு குருவினுடைய பார்வை இருப்பதால பிரச்சனைகள் அனைத்தும் அளவோடு தாங்க இருக்கும். அது குறிப்பா கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 13/4/2024 பிறகு மேசராசியிலிருந்து குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக கடந்த சில வருடங்களாக என்ன மாதிரியான இன்னல்களை எல்லாம் குரு பகவான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தாரோ அவற்றிலிருந்து முற்றிலும் மாறுதலாக பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்குதுங்க. குறிப்பாக பார்க்கும்போது திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் கும்பராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு வரனா அமைய இருக்குங்க. குறிப்பா வரனை பற்றி நிச்சயிப்பதற்கு முன்னர் வரனை தீர விசாரிப்பது மிக மிக நல்லது. காரணம், உங்களுக்கு ஜென்மசனி நடந்து கொண்டிருப்பதால வரான வரனை நிச்சயித்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய வேதங்கள் அனைத்துமே நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. பொருளாதார ரீதியான பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. வருமானம் அதிகரிப்பதால குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் அமைய இருக்குதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல எண்ணற்ற பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாக மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்பட இருக்குதுங்க. குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்பட்டு வந்த கவலைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரம் அமைய இருக்குதுங்க. கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பணிகள்ல கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை குருவினுடைய மேசராசி சஞ்சார நிலை எடுத்து காட்டுதுங்க. நண்பர்களுக்கோ அல்லது சக ஊழியர்களுக்கோ உதவுவதற்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது அல்லது கடன் வாங்கி உதவி செய்வது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. மேலதிகாரிகளுடன் பழகுவதில் அளவோடு இருப்பது அவசியமாகுங்க. நிறுவனம் சம்பந்தமான விஷயங்களை விவாதிக்கும் போது உங்களுடைய கருத்து தான் சரி என வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. ஏனெனில் ஜென்ம ராசியில் சனி அமர்ந்துள்ள நிலையில குருவும் அனுகூலமற்ற மேசராசியில் நிலை கொண்டிருப்பது புதிய பிரச்சனைகளை ஏற்படக்கூடிய ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். சிலருக்கு நியாயமாக நிர்வாகத்தினர் கொடுக்க வேண்டிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, சலுகைகள் மறுக்கப்படுங்க. இத்தகைய தருணங்கள்ல பொறுமை, சாதுரியம் மிக மிக அவசியங்க. சக ஊழியர்களுடன் உங்களுடைய பிரச்சனைகள் பற்றி விவாதிக்க வேண்டாங்க. அன்றாட பணிகள்ல நீங்கள் உண்டு, உங்களுடைய பணிகள் உண்டு என்று அனைத்து விஷயங்களிலிருந்தும் ஒதுங்கி இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, போட்டிகள் கடுமையாகுங்க. அன்றாட விற்பனையில் பின்னடைவு ஏற்படுங்க. சந்தை நிலவரம் கவலை அளிக்குங்க. அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு குறைவதால வர்த்தகமும் வருமானமும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. சீனா நாட்டிலிருந்து அதிக பொருட்கள் இறக்குமதி ஆவதால நமது ஏற்றுமதி குறைய கொடுங்க. பல தொழிற்சாலைகளில் உற்பத்தி பொருட்கள் தேங்கிவிடுங்க. சில தருணங்கள்ல நிதி பற்றாக்குறையினால் பிரச்சனைகள் கடுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரு சிலருக்கு வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைப்பதால வருமானம் அதிகரிக்குங்க. இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய நிலை அமைஞ்சிருக்குதுங்க. அதுவும் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஏப்ரல் 13ஆம் தேதி பயிற்சியான பிறகு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள்
நல்ல வருமானமும் ஏற்படுங்க. குறிப்பாக தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் நீங்கள் கோராமலேயே உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு பகவானுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வருமானம் அளவோடு நிற்குங்க. வாய்ப்புகள் கணிசமாக குறையுங்க. வசதிகளையும் ஆடம்பர செலவுகளையும் குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு பண வசதி கிடைப்பதில் பிரச்சனைகள் ஏற்படுங்க. திரைப்பட தயாரிப்புகள் பாதையில் நின்று போகுங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் நிலைகள் சாதகமாக இல்லைங்க. மனதில் ஏற்பட்ட குழப்பமும் தெளிவற்ற நிலையில் நீக்குதுங்க. எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியங்க. கூடிய விரைவில் மாற்று கட்சி தலைவர்களை பற்றி தரக்குறைவாக பேசாமல் இருப்பது வேகமான ஒரு செயலா அமைஞ்சிருக்குதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா மன நிம்மதியை இழக்க வேண்டியிருக்குங்க. அதே மாதிரி அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் பொது இடங்கள்ல பேசும்போதும் பொதுக்கூட்டங்கள்ல பேசும்போதும் என்ன பேசுகிறோம் என்பதை சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவானுடைய இந்த சஞ்சார காலம் உங்களுடைய கல்வியை சிறிதளவும் பாதிக்காதுங்க. ஏன்னா கல்வித்துறைக்கு அதிபதியான புதனும் கும்பராசியில் வித்யாஸ்தானமும் தோஷமா இல்லாமல் இருப்பதே இதற்கு காரணமா அமைஞ்சிருக்குதுங்க. வழக்கம் போல உங்களுடைய பாடங்களை மனதை செலுத்துங்க. ஜென்ம ராசியில் சனி பகவான் இருப்பதால இரவில் வெகு நேரம் விழித்து படிக்க வேண்டாங்க. உடல் நலனிலையும் சற்று கவனம் இருக்கட்டுங்க. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் வைத்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது இந்த காலகட்டத்திற்கு மிகவும் அவசியமானது என்பதை அகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. கும்பராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு குரு பகவானுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாக நீடிப்பதால விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாகவே இருக்குங்க. இருந்தாலும் ஜென்ம ராசியில் பலம் வாய்ந்த ராகு இருப்பதால் வயல் பணிகள்ல கடுமையாக உழைக்க நேரிடுங்க. இரவு நேர பணிகளின் போது விஷஜந்துக்களால் ஆபத்து நேரிட கொடுங்க. அதனால் எச்சரிக்கை இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கும்பராசியில் வாக்கு தனம் குடும்பம் ஆகிய ராசிகளுக்கு குரு பகவான் தாங்க அதிபதி ஆவாரா. அதனால் குடும்ப பொறுப்புள்ள பெண்மணிகளுக்கு அதிக கஷ்டங்கள் ஏற்படாது. சிறு சிறு உடல் உபாதைகளை தவிர மற்றபடி ஆரோக்கியம் திருப்திகரமாகவே இருக்குங்க. வரனுக்காக காத்திருக்கும் கண்ணீருக்கு மனதிற்கு பிடித்த மணவாளன் அமைவது சற்று தாமதப்பட்டாலும் நல்ல வரன் அமையுங்க. நெருங்கிய உறவினர்களுடன் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது வீண் பிரச்சனைகள் ஏற்படாதவாறு தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்குங்க. நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோர் அவர்களிடம் நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் உணர்ச்சி வசம்படி நடந்து கொண்டாலும் நிதானம் இழந்து விடாதீங்க. இறுதியில் வெற்றி பெறுபவர் நீங்களாகவே இருப்பீங்க என்பதை மனதில் வைத்து பொறுமையாகவும் நிதானமாகவும் அது மிக மிக அவசியங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது 12 வியாழக்கிழமைகள் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது பசனை சேர்த்து தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. தோஷங்கள் விலகி எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும்.